வைணவ சமயத்தை பார் முழுவதும் பரப்பிய ராமானுஜரின் வாழ்க்கை முறையை அனைத்து இன மக்களும் உதாரணமாக கொண்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டி பேசினார். வைணவ சமயத்தையும் அதன் மாண்புகளையும் நாடு முழுவதும் கொண்டு சென்ற ஆன்மீக பிதாமகரான ராமானுஜரின் 1000வது ஆண்டு விழா தற்போது கொண்டாடப்பட்டு வருகிறது. அவர் அவதரித்த ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் டெல்லியில் இன்று ராமானுஜருக்கு தபால் தலை வெளியிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தபால் தலையை பிரதமர் மோடி வெளியிட்டு உரை நிகழ்த்தினார். அப்போது பேசிய பிரதமர் மோடி, வைணவத்தின் விசிஷ்டாத்வைதவம் என்ற தத்துவத்தை பரம்பச் செய்த ராமானுஜர் இறைவன் எல்லோருக்கும் சமமானவர் என்பதை வலியுறுத்தியவர் என்றார். ஏழைகளுக்கு உணவும் மருந்தும் அளிக்கும் இடமாக கோவிலை மாற்றியவர் ராமானுஜர் என்றவர். சமுதாயம் என்பது மதம் தத்துவத்தை உள்ளடக்கியது என்ற உண்மையை உணர்த்தியவர் என்றார். ராமானுஜரின் வாழ்க்கையை எல்லா இனத்தவர்களும் உதாரணமாக கொண்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி புகழாரம் சூட்டினார். இந்நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். I have been given this opportunity. The central message of Saint Sri Ramanujacharya ji, life was inclusive society, religion and philosophy. Sant Sri Ramanujacharya believed that whatever is and whatever will be is but an expression of God as equal. வைணவ சித்தாந்தத்தில் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய ராமானுஜரின் 1000வது பிறந்த நாளையொட்டி ஸ்ரீரங்கம் சித்திரை வீதிகளில் வீதி உலா நடைபெற்றது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சாதி கொடுமைகள் பரவியிருந்த சமூகத்தில் சாதி மதங்களை கடந்து மனிதனை மனிதன் நேசிக்க வேண்டும் என்ற உயரிய கருத்தை முன்வைத்தவர் ராமானுஜர். அவரின் பிறந்த நாளையொட்டி இன்று ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜரின் வீதி உலா நடைபெற்றது. வீதி உலா எங்கிலும் பக்தர்கள் அவரின் துதிப்பாடல்களை பாடியபடி வலம் வந்தனர். இதேபோன்று ஸ்ரீபெரும்புதூரிலும் ராமானுஜரை தரிசிக்க பல்லாயிரக்கணக்கானோர் அவரின் பிறந்த ஸ்தலத்திற்கு வருகை தந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி யமனேஸ்வரம் பெருமாள் கோவிலிலும் ஸ்ரீ ராமானுஜரின் 1000வது ஜெயந்தி உற்சவம் கொண்டாடப்பட்டது.